தன்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்த போய் அதுவும் நிறைவேறல. தன்னுடைய அம்மாவையும் சமாதானப்படுத்த முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க கோபி வீட்டுக்கு வர பயத்துல எங்க கமலா ஒரு ராதிகா இருந்துட்டு இருக்காங்க. எங்க கமலா வந்துட்டு எப்படியாவது அடிச்சிட போறாங்களோன்ற பயத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே போல எங்க ராதிகாவும் பயத்துல இருந்துகிட்டு இருக்கா. ஆனா இங்க வர்ற கோபி யார்கிட்ட எதுவும் பேசாம அங்க ஹால்ல ஷோபால வந்து உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இப்படி அழுகுறாரே நினைச்சு எங்க கமலா எட்டி பார்க்க இங்க ராதிகா வந்துட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கோபி, அம்மா தான் என்னை இப்படி நம்ப வச்சாங்கன்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. சாரி கேட்ட உடனே கோபி கிளம்பி பார்க்குறாங்க. சாரி ஒத்த வார்த்தையில் சாரின்னு சொல்லிட்டேன், ஆனால் அங்கே நடந்த விஷயம் பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கோபி, அந்த வீட்டில் யாரும் உங்கள் மேலே கையை வச்சுட்டாங்களா, செலியன் எழில்னு யாராவது உங்களை அடிச்சாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உள்ள நின்ன கமலா, பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே அந்த பசங்களுக்கு தான் அப்பானு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியில் தன்னவங்க தானே சொல்ல உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி எங்கள் கோபி ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா ராதிகா, இப்போ எங்கள் அம்மா என்னை விட்டு மொத்தமாக போயிட்டாங்க, இனிமே அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தலை முழிக்கிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட கமலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே மாப்பிள்ளை சொல்லி சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம எங்க திரும்ப கோபி நம்ம மேல வந்து பாஞ்சிட போறோம் நினைச்சு பயந்து போய் ஒதுங்கியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கோபி எதுவுமே பேசாம எங்க ராதிகாட்ட சொல்றாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா ராதிகா, நீ ரொம்ப ஹாப்பியா இருப்பல்ல, நீ சந்தோஷமா இரு, ஆனா இந்த வீட்டுல இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ராதிகா ரொம்பவே அதிர்ச்சியாக என்ன கோபி சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ உடனே கேக்குறாங்க கமலா, என்ன அந்த வீட்டுல உங்க அம்மாவும் வந்துட்டு மொத்தமா வேண்டான்னு தலை முழுகுனதுனால வேற வழி இல்லாம அம்மாவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வீட்லயே போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்ல உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமே என் விஷயத்துல இல்ல ராதியா விஷயத்திலேயோ தலையிடுறதுக்கான எந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது, உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு, ஆனா அதையும் தாண்டி இவ்வளவு நேரம் நீங்க நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டேன் ராதிகா, எதுக்கு கோபி, எதுக்கு இப்ப அம்மா வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்றீங்க சொல்ல, அப்போ இவ்வளவு தப்பு பண்ணவங்களை உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க ராதிகாவுக்கு பதில் இல்லை, தன்னுடைய அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. நான் இப்போதைக்கு இந்த வீட்டில் இருக்க போறதில்ல, எனக்கான இடம் நான் கேண்டீனில் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாடி நீங்க இந்த வீட்டு விட்டு போகணுமான்னு சொல்லி இங்க மையம் அழுக, எனக்கு மனசு சரியில்லடா மையம், நான் கொஞ்ச நாளைக்கு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வந்துடுவீங்களான்னு சொல்ல இதை கேட்குறாங்க மையவும். அதுக்கு எங்க கோபியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு நேராக கிளம்பி போயிடுறாங்க. இது ராதிகா தடுக்க முயற்சி பண்ணியும் தடுக்க முயற்சி பண்ண முடியல. எங்க கமலை சொல்றாங்க, அதெல்லாம் அவர் வந்துருவாரடி, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல எல்லாம் உன்னாலதாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மையவை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் பொழுதுபடியா அங்க அதே போல ஈஸ்வரியும் பயங்கர ஒரு வருத்தத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அவங்களுடைய மனசை மாத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ளவங்களும் வெளியில கூட்டிட்டு போறது அப்படி இப்படின்னு ஏதேதோ சில விஷயங்கள் சொல்லி எப்படியோ ஒரு வழியா இங்க ஈஸ்வரியை சிரிக்கும் வச்சிடறாங்க. ஆனா இங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க ராதிகாவும். தன்னுடைய அம்மா கிட்ட தான் கோவப்படுறாங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்புமான்னு சொல்லி எங்க அம்மாட்ட வந்துட்டு கோவப்படுறாங்க. நான் எதுக்கடி போகணும், அவர் எப்படி வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்காத எங்க ராதிகா வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து மைவை வண்டி ஸ்கூலில் விட்டுட்டு அதே நேரம் எங்கள் ராதிகா வந்துட்டு கோபியை பார்க்கறதுக்காக போனால் கோபி அங்கே இல்லை. கோபி எங்கே போயிட்டாருன்னு தெரியலேன்னு நினச்சி ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணலை. வேறு வழி தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. கால் போகுது, அட்டன் பண்ண மாட்டாரு. கடைசியில் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, கோபி என் கூட தாம்மா இருக்கான், அவங்க ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறான், நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுமா, அவன் கொஞ்சம் சரியானதும் நானே அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது நாள் வரைக்கும் கோபி இப்படி இருந்த நான் பார்த்ததே கிடையாது. முதல் தடவையா அவர் இவ்வளோ மனசு வருத்தப்பட்ட பேருக்காரனா, அந்த அளவுக்கு அவருடைய மனசு காயப்பட்டிருக்குமான்னு சொல்ல அதெல்லாம் சரியாயிடுவாருன்னு ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்காங்க கமலா. தன்னுடைய அம்மாவை போயிட்டாங்களே நினைச்சிட்டு வந்துட்டு ராதிகாவும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. ஈவினிங் வீட்டுக்கு வர மையோ டாடி வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க, வந்ததும் வராதுமா எதுக்கடி அவரை பத்தி கேட்குறேன்னு சொல்லி எங்க கமலா கோவப்படுறாங்க. என்னுடைய டாடியை பத்தி நான் தானே கேட்க முடியும் பாட்டி அப்படின்னு சொல்ல, வர வர உனக்கு வாய் அதிகமா போயிடுச்சு மயூ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த எங்க ராதிகா சொல்றாங்க மயு கிட்ட, அதெல்லாம் வந்துருவாருமா, நீ வா மயு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மயுவை வண்டி உள்ள விட்டுட்டு, நீ எதுக்காக இப்ப மயு மேல கோவப்படுறன்னு சொல்ல, பாத்திலடி பாட்டின் கூட மரியாதை இல்லாம எப்படி பேசுறா பாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இங்க வந்துட்டு ராதிகா சொல்றாங்க, அவளுக்கு டேடி மேல பாசம், அதனால அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா இருக்க, நானே கோபி வரலன்ற வருத்தத்துல இருக்க, நீ வேற எதுக்குமா அப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. நான் தான் சொல்றேன்ல அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா கோபி வீட்டுக்கு வர மாதிரி இல்லை. கடைசியில இங்க தன்னுடைய கோபியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணி பேசுகிறேன். அங்கே கோபியோட ஃப்ரெண்டும் இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வர முடியாதுன்னு
சொல்றாமா. இருக்கட்டுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சரின்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடுறாங்க. இங்க பாருமா, உன்னால கோபி என்னை முழுசா வெறுத்துருவாரோன்ற பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் அவரால் உன்னை வெறுக்க முடியாது, உன்னை விட்டு போகவும் முடியாது, அந்த வீட்டு பக்கம் போக முடியாது. இனிமே பாரு, அவர் உன்னையே கதின்னு இங்கேதான் இருக்க போறாரு. இனிமே அம்மா பத்தின எந்த யோசனையும் அவருக்கு இல்லாம போயிடும். அப்புறம் உன்னை பத்தின நினப்பும் மையு பத்தின நினப்பு மட்டும்தான் வரும்னு சொல்ல, இது கேட்டு ராதிகா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடுது. அன்னைக்கும் கோபி வரல. இதனால மயு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. தன்னுடைய டேடியை பார்க்காம இருக்க முடியல நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இங்க வந்து ராதிகாட்ட கேக்குறாங்க, எதுக்கு நீ வேற என்னைய டார்ச்சர் பண்றன்னு சொல்ல, இதனால மையு எதுவுமே பேசாம இருக்காங்க. என்னடி புதுசா டேடி பாசம்னு சொல்ல, நீங்க தானே எனக்கு அந்த டேடி வேணாம், இந்த டேடி கூட இரு அப்படின்னு சொல்லி இந்த டேடியை டேடி கூப்பிட சொன்னீங்க. இப்போ இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லி நானும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய டேடி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்ல, அந்த அளவுக்கு அவர் உன் மனசை மாத்திட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கமலாவும், அவர் என்னுடைய டேடி அவ்வளவுதான் சொல்ல, நீ வர வர பேசுறது எதுவுமே சரியில்லை மயு, முதல்ல ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மயு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்றாங்க. மயுவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதே ராதிகா தான். மயுவை ஸ்கூல்ல விட்டுட்டு ராதிகா கோபியை பார்க்கலான்னு போறாங்க. கோபி வந்து கேண்டீன்ல இருக்காங்க. கேண்டீன்ல போயிட்டு கோபி வந்துட்டு கெஞ்சுறாங்க. ஆனா கோபி வந்து ஒரு வார்த்தை கூட பேச கூட இல்ல. இதனால ராதிகாவுக்கு ரொம்ப கவலையாடுது. வேற வழி இல்லாம அவங்களும் ஆபீஸ் போகணும் அப்படின்றதுனால வேற வழி இல்லாம ராதிகா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ராதிகா வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்க, இங்க கமலா எப்போதும் போல சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத மாதிரியான எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ராதிகாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. அதே போல ஸ்கூலுக்கு போன மயோ வந்து ஹாஃப் டேவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு மயோ, உடம்புக்கு எதுவும் முடியலன்னு சொல்ல, என்னால டாடி கூட பேசாமலோ டாடியை பார்க்காமலோ இருக்க முடியல மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான் சொல்லி எங்க கமலா கிட்ட கோவப்பட, என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க, பாட்டின்ற கூட ஒரு மரியாதை கூட இல்ல, இவர் எப்ப வந்தவர் உன் வாழ்க்கையில, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இவர் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் உனக்கு டேடின்னு ஒருத்தர் வந்தாரு, அது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே ஞாபகம் இருக்கு பாட்டி, எல்லாமே ஞாபகம் இருக்கு பாட்டி, எல்லாமே ஞாபகம் இருக்கிறதுனால தான் நானும் பேசுறேன்னு சொல்றாங்க. என்ன மையோ, பாட்டி கிட்ட என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி ராதிகாவும் கோவப்படுறாங்க. இல்ல மம்மி, நான் பேசுறதெல்லாம் உண்மைதான், எனக்கு டேடி வேணும், நீங்க வேணா டேடி வேணான்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே இறந்துக்கலாம், ஆனா எனக்கு டேடி வேணும், மம்மியும் வேணும், ரெண்டு பேரும் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க மயு. மயு இப்படி பேசுறதை கேட்ட ராதிகாவுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவங்களே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கமலாவும் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி புதுசா டேடி டேடின்னுட்டு, இனிமே அவர் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மயு சொல்றாங்க, நான் வரும்போது டேடியை பார்த்துட்டு தான் வந்தேன், இன்னைக்கு ஈவினிங் டேடி வீட்டுக்கு வருவார், ஆனா அவர் வர நேரம் நீங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன, உங்க டேடி உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாரான்னு சொல்ல, டேடி என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, ஆனா அவர் சொல்லலைனாலும் அவருடைய மனசுல என்ன இருக்குன்றத நான் புரிஞ்சுப்பேன். டேடி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்க மட்டும்தான் பாட்டி. ஈஸ்வரி பாட்டியால கூட அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. இங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருந்துட்டு தான் இருந்தாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட நிலைமையே அனுச்சுன்னு மயுவும் சொல்றாங்க. மயு இப்படி பேசினது கேட்ட உடனே ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்ன மயு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க ராதிகா கோவப்படுறாங்க. நீ பேசாததான் நான் பேசுறேன் மம்மி, அவ்வளவுதான் சொல்லிட்டு எங்க மயு சொல்றாங்க தன்னுடைய பாட்டி கிட்ட, நீங்க இப்பவே ஊருக்கு கிளம்புங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போற மயு வந்துட்டு வேகமா இங்க கமலாவோட பேக்ல ரெடி பண்ணிட்டு இங்க கொண்டு வராங்க. என்னடி இது அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்க, இதுல பாட்டியோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி கையில கொடுக்குறாங்க. டாடி வரத்துக்குள்ள நீங்க இங்க இருக்க வேண்டாம், ஒருவேளை டாடி வரப்போ நீங்க இருந்தீங்கன்னா அப்புறம் மம்மிக்கும் டாடிக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஆகும், இதனால நானும் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்ல, இங்க ராதிகா வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட மயுவை பாக்குறாங்க. நீங்க இப்பவே ஊருக்கு கிளம்புங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னடி இவ இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க எங்க வாசல்ல கோபி வந்து நிக்கிறாங்க. கோபியை பார்த்த உடனே எங்க ராதிகாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உள்ள வர கோபி மயு கிட்ட சொல்றாங்க, மயு, அப்பாவுக்காக நீ இவ்வளவு யோசிச்சு பண்றல, எனக்கு அதுவே சந்தோஷம்தான், ஆனா இந்த வீட்ல இருந்து போகணும்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு வேற ஒருத்தவங்க கையில இருக்கும்போது சின்ன பொண்ணு நீ எதுக்குமா இதுல எல்லாம் போய் தலையிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லை டாடி, எனக்கு நீங்களே முக்கியம், மம்மியும் முக்கியம், மம்மிக்கும் உங்களுக்கும் இடையில யார் வந்தாலும் இல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் யாரால பிரச்சனை வந்தாலும் அதையும் என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது டாடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு இருக்கிற எண்ணம் கூட உனக்கு இல்லைல்ல ராதிகான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த ராதிகா வந்துட்டு இங்க தன்னுடைய அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடையில இங்க மயு பண்ண வேலையால, மயு பேசின வார்த்தைகளால இங்க வேற வழி இல்லாம கமலாவும் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க. மயுவே சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம கமலா வந்துட்டு அந்த பையன் வாங்கிட்டு வெளியில போறாங்க. வெளியில போறவங்க இங்க மயுவையும் ராதிகாவையும் பாக்குறாங்க. இவளுங்க ரெண்டு பெருங்களுக்காக யோசிச்சு நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் இப்ப கடைசியில் அவமானப்பட்டு நிக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீட்ல இருந்து வெளியேறாங்க. அப்போ அங்க வாசல் நிக்கிற வந்துட்டு பாக்கியாவும் இங்க வீட்டை விட்டு போற கமலாவை பாக்குறாங்க. நேரா கமலா அந்த வீட்டுக்கு போறாங்க. மயுவை ஒரே நாள்ல மாத்திட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படாதன்னு சொல்ல, மயுவை நான் மாத்தினேனா,
மயு வளர்ந்துட்டா, அவளுக்கு நல்லது எது கெட்டது எது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு அவள் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க கமலா ரொம்ப கோவப்பட, மயு மூலமாவே என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படாதன்னு சொல்ல, ஓ அப்படி வேற நினைச்சிட்டா, அப்போ மயு தான் உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாளா, அந்த அளவுக்கு அவள் வளர்ந்துட்டாளா என்ன அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடி எதுவுமே தெரியாதபடி நடிக்கிறியான்னு சொல்லி இங்க வந்துட்டு கமலா கேட்க, உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாதான், நீங்க சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியுது, பரவாயில்ல மயுவுக்காக அந்த விஷயம் தோணுச்சே அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு ராதிகாவும் சொல்றாங்க. உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம இங்க கேட்ட இழுத்து வேகமா மூடிட்டு உள்ள போக, இது இன்னமும் அவமானமா போயிடுது கமலாவுக்கு. அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க கமலா. எந்த பக்கம் போறது, இந்த பக்கம் போனா மயு விரட்டி அடிக்கிறா, ராதிகாவும் கூடவே சேர்ந்து நின்னுட்டு இருக்கான். இந்த பக்கம் இங்க வந்தா இந்த பாக்கியா நம்மள ஏளனமா பார்த்து சிரிச்சுட்டு போறா. இப்போ ஊருக்கு தான் போகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க எங்க கமலாவும்.